குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. தமிழ் புத்தாண்டில் குரோதி வருடத்தில் இன்று சித்திரா பௌர்ணமி ஆகும். இது ஒரு சிறப்பான நிலையை உலக மனிதங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிலையான நிலையை பதிவு செய்யும் ஆண்டாக அமைகிறது. இந்த ஆண்டில் மனிதனாக பிறந்த நாம் ஆன்மீக நிலைகளை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான நிலைகளை எடுத்துரைக்கும் பதிவாகும். ஆன்மீகத்திற்குள் எவர் செல்ல விருப்பப்படுகிறாரோ அவர் முதல் கட்டமாக தனது குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டும். வழிபட்டு கொண்டு உங்களுக்கு ஆன்மீக நெறிகளை வழங்கக்கூடிய குருமார்களை சரணடைய வேண்டும். அப்படி சரணடைந்தீர்கள் என்றால் நீங்களும் ஆன்மீகவாதிகளாக மாறலாம். ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்பு பதிவு செய்த வீடியோவில் அதை பற்றி நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். இருப்பினும் நான் கூறுகிறேன். ஆன்மீகம் என்றால் உயிர்வாளிகளுக்கும் முழுமுதல் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நேரடியான இணைப்பை உருவாக்குவதாகும். ஆன்மீகத்தின் முதன்மை தரமான நிலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைவது மட்டுமே. மற்ற நிலைகளெல்லாம் அதற்கு பிந்தைய நிலைகள்தான். இதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். நான் ஆன்மீக சிந்தனையில் வெற்றி பெற காரணம் ஆன்மீக குருமார்கள். நான் எனது 7 வயதில் மகா பெரியவரிடம் ஆசி பெற்றேன். அதன் பின்பு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் குருமகராஜ் ஜெயபத குருமகராஜ் அவர்களிடம் நான் ஆசி பெற்றேன். அதன் பின்பு எனக்கு போன ஜென்ம பந்த நிலைகளெல்லாம் உணர்ந்து செயல்பட தொடங்கியுள்ளேன். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கு உண்டான நிலைகளை நீங்கள் கற்றறிய வேண்டும். அதாவது போன ஜென்மத்தில் உங்களின் பக்தி நிலையை, அதாவது முழு முதல் கடவுளின் பக்தி நிலையை எந்த இடத்தில் விட்டு சென்றீர்களோ மறு ஜென்மத்தில் அதே இடத்தில் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த வாக்கின்படி தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அனைத்தும். அந்த வகையில் எனக்கு 40 வயதில் இப்பிறப்பில், அதாவது முற்பிறப்பில் 40 வயதிலே நான் இறந்து விட்டேன். இப்பிறப்பில் 40 வயதிலிருந்து நான் இந்த ஆன்மீக பணியை பெற்று பகவானுக்கு சேவை சாதித்து வருகிறேன். அதற்கு உண்டான நிலைகள் முழுமையாக பரிபூரணமாக அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் முறையாக குருமந்திரங்களை சொல்ல வேண்டும். குருமந்திரங்களை சொல்லிவிட்டு பகவானின் நாமங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அந்த நிலையைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டுள்ளேன். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாகயா சஸ்ரோன்மிலிதம் ஏனே தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக ஸ்வாமிநிதி நாமினே. நம ஆச்சாரிய பாதாய நித்யாய கிருபவிதா தாயினே கௌரகதாதாமதாய நகர கிராமதாயினே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாசசாத்திய தேசதாரிணே. வாஞ்சா கல்பதர்பஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக.
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। முழுமுதல் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சேவித்து விட்டோம். அதற்கு முன்பாக ஜெயபத குரு மகாராஜன் ஆசா பக்திவேதாந்த குரு பிரபுபாதரை வணங்கி, அதன் நிலையில் அவர் ஆசா பக்திவேதாந்த குரு பிரபுபாதரின் குருவான சரஸ்வதி கோசாமிகளை வணங்கியும் இந்த மந்திரங்களை நாம் சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரின் கலிகால நாம ரூபத்தை நம் மனதுள் நிறுத்தி கருணையுடன் கலிகாலத்தில் மனித குலத்திற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபுவாக இந்த பூமியில் அவதாரம் எடுத்து விட்டு சென்ற மகாமந்திரத்தை நாம் அனைவரும் உச்சரித்து வந்தோம் என்றால் நாம் செய்த பாவ வினைகளிலிருந்து கர்ம வினைகளிலிருந்து நாம் விடுபட்டு ஆன்மீக உணர்வை நம்மால் பெற முடியும். இது உறுதியான உண்மை. நான் உணர்ந்த உண்மையின் நிலையால் இதை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். இதை மனித குலங்கள் புரிந்து கொண்டு ஏற்று செயல்பட்டால் உங்களுக்கு ஆன்மீக பாதை தானாகவே வரும். நீங்கள் போன ஜென்மத்தில் எப்படி இருந்தீர்கள் என்பதை உணர்வதற்கு உண்டான நிலையை இது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இப்போது நான் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் உங்களால் சொல்ல முடிந்தால் நீங்கள் போன ஜென்மத்திலேயே பகவானுக்கு சேவை செய்த ஆன்மீக நிலையில் வாழ்ந்துள்ளீர்கள் என்ற உண்மை நிலை உங்களுக்கே தெளிவாக தெரிய வரும். இந்த நிலையை புரிந்து ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு நாம் வந்துள்ளோம் என்ற உண்மையை உணர்ந்து இதை தவிர வேறு எதையும் செய்யாது வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பௌதிக வாழ்வு நிலை பௌதிகம் அதிபௌதிகம் என்ற 2 நிலைகள் உள்ளன. அதில் பௌதிகம் என்பது சராசரி மனித வாழ்க்கையை குறிப்பிடுவதாகும். அதிபௌதிகம் என்பது மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட அற்பமான வாழ்க்கைகளை வாழும் நிலையை குறிப்பதாகும். இதில் நாம் பௌதிக வாழ்வில் அதிபௌதிக வாழ்வையும் விட்டுவிட்டு ஆன்மீக வழியில் வாழ்வதற்காக நாம் பிறந்தவர்கள் என்ற உண்மையை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள். நம்பிக்கை ஒன்றே சிறப்பின் சிறப்பாக அமையும். உங்களின் பிறப்பிடமே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து இப்பிறப்பிலேயே பகவானை அறிய கற்றுக்கொள்ளுங்கள். இன்று பூமியில் தோன்றி மறைந்து வரும் அனைத்து உயிர்களும், குறிப்பாக மனித உயிர்கள் அனைத்துமே முழு முதல் கடவுளில் பக்தியோடு ஈடுபட்டு வந்ததாகத்தான் இருக்கும். இன்று சிவபெருமானை வழிபடுபவர்கள் போன ஜென்மத்திலும் சிவபெருமானை வழிபட்டவர்கள் என்ற உண்மையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவரவர் விருப்ப நிலைக்கு ஏற்ப ஆன்மீக நிலையை மாற்றி அமைக்க விரும்பாது பகவான் பகவத்கீதையில் சொன்ன விஷயங்களையும் பாகவதத்தில் சொன்ன விஷயங்களை மட்டும் உள்வாங்கி கொண்டு வாழு நிலையை கற்றுக்கொண்டால் நாம் தோன்றி மறையும் 4 யுகங்களையும் கடந்து சிறப்புகளை பெறுவதற்கு உண்டான சக்தியை நாம் பெறுவோம். இப்பொழுதெல்லாம் கலிகாலத்தில் உள்ளவர்களெல்லாம் 4 யுகத்தை கடந்து வந்தவர்கள்தான். ஆம், சத்திய யுகம், கிரேதா யுகம், துபாரகா யுகம் என்ற யுகங்களை கடத்தி இப்போ கலியுகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலைமையெல்லாம், இந்த உண்மையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எல்லாருமே நம்ம சௌரியத்துக்கு தான், நம்ம சக்தியை கொண்டு தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையை மறந்துடுங்க. அதெல்லாம் உண்மையல்ல. அப்பாற்பட்ட சக்தின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களால எதையும் சரியாக உணர முடியாதனால அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்தி என்பது பிரம்மா விஷ்ணு சிவனால் அமைக்கப்பட்ட நிலையாகும். இந்த பிரம்மா விஷ்ணு சிவனெல்லாம் மனித குலத்தை உருவாக்கி, உயிர்களை உருவாக்கி, 84 லட்சம் உயிர்களை உருவாக்கி அவர்கள் எல்லாம் வாழ்ந்து மகிழ வேண்டும், அவரவர் கர்ம நிலைக்கு ஏற்றவாறு நிலைகளை அடைய வேண்டும் என்று முடிவெடுப்பதெல்லாம் பகவான் கிருஷ்ணரின் விருப்பப்படிதான் என்ற உண்மையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலையிலையும் நல் சிந்தனையுடன் நல் செயலுடன் வாழுங்கள். நீங்கள் கடவுளுடன் வேண்டும் பொழுது முதலில் எனக்கு ஆத்ம சுத்தத்தை கொடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். என் மனதில் முனி அளவு கூட எந்த தீய நிலைகளும்
இருந்து இருந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த தீய நிலைகளை அகற்றி எனக்கு தூய்மையான மனநிலையை கொடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் வேண்டுங்கள். பக்தி உங்களுக்குள் வரவில்லை என்றால் இதே நிலையை மட்டும் கடைபிடியுங்கள். பகவானே, ஹரே கிருஷ்ணா, நீங்கள் எனக்கு தூய்மையான மனசை கொடுங்க, தூய்மையான சிந்தனையை கொடுங்க, தூய்மையான செயலை கொடுங்க. நான் செய்கிறது எல்லாத்துலேயுமே தூய்மையாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே நன்மை இருக்கணும். அந்த செயல்பாடுகளில் மனித குலம் உங்களைய உணர்ந்திருக்கிறது போல் எனக்கு உணரக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க. இப்படி வேண்டிக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட முற்ஜென்ம நிலைகளில் உண்டான நிகழ்வுகளை உங்களால் எளிதாக உணர முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் குருமாராதை சரணடைய கற்றுக்கொள்ளுங்கள். ஆன்மீக குருவை அடையாளம் கண்டு அவரிடமிருந்து ஆன்மீக நிலையை கற்றுக்கொள்ள முடிவு செய்யுங்கள். இன்று எளிமையான முறையில் நீங்கள் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு புகலிடம், பிறப்பிடம், சிறப்பிடம் என்றால் அது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்தான். வேறு எந்த அமைப்பிலையுமே நீங்கள் ஆன்மீகத்தை முழுமையாக உணர முடியாது. ஏனோ தானோ என்று தான் உணர முடியும், மேற்போக்காகத்தான் உணர முடியும். ஆனால் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்குள் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டீர்களானால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நிலைகளெல்லாம் கிட்டும், பெறுவீர்கள். இந்த உண்மையை நம்புங்கள். இன்று உலகில் 173 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்து வருகிறார்கள். இதில் ஜாதி மதம் என்பதற்கே இடமே இல்லை. அதில் பார்த்தீர்கள்னா அமெரிக்காக்காரர், ரஷ்யாக்காரர், ஜப்பான்காரர் இவங்கெல்லாம் குரு மகாராஜாவே இருக்காங்க. இன்றைக்கி ஜெயபதா குரு மகாராஜ் என்னோடய குரு மகாராஜ் அமெரிக்காக்காரர் தான். இன்னும் பானு குரு மகாராஜ்னு சொல்லி ஜப்பான்காரெலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் முழு முதல் கடவுள், அதாவது இந்து தர்மத்திலேருந்து தோற்றி வச்ச பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நிலைகளை உணர்ந்தும் உலக நாட்டில் ஜீசஸை தழுவுனவங்க, புத்தாசை தழுவுனவங்க, இவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மை உணர அவங்கெல்லாம் பெற்றதுனால தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்குள்ளே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல்லையும் நத்த ரோட்டில் இஸ்கான் டெம்பிள் இருக்குது, திருச்சிலையும் இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே இருக்குது, அனைத்து மாநிலங்கள்லேயும் இருக்குது. உலக நாட்டில் பெரிய அளவில் சேவை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம் முன்ஜென்மத்தை நமக்கு கிட்டுறதுக்கு உண்டான சக்தியை வழங்குவாங்க. அங்கே போய் ஒவ்வொரு டெம்பிள்லையும் போய் துளசி தீர்த்தம் வாங்கிக்கிட்டு, நீங்கள் பிரசாதம் வாங்கிக்கிட்டு, நம்பிக்கையோடு அங்கனக்குள்ளே இருந்துக்கிட்டு, எனக்கு சுத்தமான மனசை கொடுங்கன்னு வேண்டிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் செலவிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்மீக பணியை தொடர்வதற்கு உண்டான சக்தியை எளிதில் பெற்று விடுவீர்கள். அப்படி பெறுபவர்கள் பலர் அவர்களும் குருவாக மாறும் சக்தியெல்லாம் கிட்டிவிடும். ஏனென்றால் போன ஜென்மத்தில் அவர்களெல்லாம் எப்படி இருந்து வந்தார்கள் என்ற நிலையை அதற்குள் நுழைந்ததற்கு பின்பு தான் தெரிய முடியும். ஒவ்வொருவரும் போன ஜென்மத்திலேயே பக்தியை 95% முடிச்சிருப்பார், ஒரு 5% தான் மிச்சம் இருக்கும். அப்படியே மரணிச்சிருப்பார், திரும்ப இந்த பூமியில் பிறந்திருப்பார். திரும்ப அவரை போகப்படும்போது அந்த 5% சக்தியும் சேர்த்து மீண்டும் 100% சக்தி அவருக்கு கிடச்சிடும். அப்போ அவரெல்லாம் குரு மகாராஜா குருவாக மாறிடுவாங்க. இந்த உண்மையில் தெரிஞ்சுக்குங்க. முழு முதல் கடவுள் நவக்கிரகத்திலிருந்து, பஞ்சபூதங்களிலிருந்து, 30 முக்கோடி தேவர்களிலிருந்து, அண்ட சராசரங்களிலிருந்து அனைத்தையுமே படைத்து காக்கும் சக்திகளை உருவாக்கிய முழுநிலை கடவுளாவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையில், நானே முழு முதல் கடவுள், என்னை விட உயர்ந்த சக்தி வேற எந்த லோகங்களிலும் இல்லை 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 இல்லவே இல்லை என்பதை உறுதிப்படுத்தி சொல்லியுள்ளார். இந்த பூமியில் தோன்றி வாழ்ந்து வந்த எப்பேற்பட்ட குருமார்களும் எப்பேற்பட்ட நபர்களும் யாருமே நான் தான் முழு முதல் கடவுள் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை என்பது உண்மை. அப்படி சொல்லியிருந்தால் அதற்கு உண்டான ஆதாரங்களை யாராவது கொடுக்க சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. கிருஷ்ணரை தவிர வேறு யாருமே நான் தான் முழு முதல் கடவுள்னு சொல்லலை. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? முழு முதல் கடவுள்னால் என்ன? இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்துக்குமே அவர் தான் காரணம் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக உணர்ந்துக்க முடியும். இதை ஏற்றுக்குங்க. கடவுளோட நிலைகளை நீங்கள் உதாசீனப்படுத்துறது உங்களுக்கு இழிபிறப்பைத்தான் தரும். கடவுளோட நிலைப்பாடுகளை அடையிறதுக்கு, கடவுளை சரணடைகிறதுக்கு உண்டான உணர்வோடு மட்டும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு இந்த உயிரோட சக்தி என்னங்கிறது தெரிய வரும். இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் ஆத்மா வந்து சாதாரணமானது கிடையாது. அது பற்பல ஜென்மங்களை எடுத்து வந்த உயிராகும். அதனால் அந்த உயிருக்கு வந்து மதிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான முடிவுக்கு வாங்க. இந்த உடலுக்கு மதிப்பு கொடுக்கறத குறைச்சிக்குங்க. ஏன்னா உயிருக்கு வந்து முதல் மரியாதையை செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களா, அசிங்கமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, பலமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்களா, அது வந்து இந்த உயிரோட தாக்கத்தால் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. இந்த உடலான தாக்கத்தால் இல்லை. இந்த நிலையை நல்லா தெரிஞ்சுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் அதில் இருந்த கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான வீடியோவை நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாருமே என்கிட்ட இது வரைக்கும் கேள்வி கேட்கல, எந்த ஒரு தொடர்பும் கொள்ளலை. ஆனால் நல்லா நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிறருக்கு அதை பார்க்க சொல்லி சொல்கிறீங்க. அதை உண்மையாக உணர்ந்து அதை நேசிக்கிறீங்களா, இல்லை உதாசீனப்படுத்தி டைம் பாஸ்க்காக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத என்னால் அறிஞ்சிக்க முடியல. அதனால் நல்ல நிலையில் பெறணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், இந்த வையகம் இந்த பூமி வந்து சிறப்பான நிலைக்கு உருவாகணும், இந்த பூமி அழியிறதுக்கு முன்னாடி பகவான் இந்த பூமியை மேலும் நேசிக்கிற அளவுக்கு நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த பூமியில் உள்ள மனித உயிர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து சரியாக வாங்க. எல்லாம் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்லுங்கள். அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தி பெரிய சக்தி. அதாவது சகசர நாமங்களை நம்ம சொல்கிறது ரொம்ப இப்போ இன்றைய காலகட்டத்தில் கஷ்டம். எளிமையாக மகா மந்திரத்தை மட்டும்தான் நம்ம சொல்லலாம். அதை கூட சொல்ல முடியாமல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அடுத்த பிறப்பு வந்து நமக்கு சீரற்ற பிறப்பு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லோரும் மகா மந்திரத்தை சொல்ல முடியலனா கூட சொல்கிறவங்க ஒருத்தவங்க மகா மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதை காதில் கேட்கறதுக்காக கற்றுக்குங்க. இப்படி கற்றுக்கிட்டு வாழ்வியல் முறையில் கண்ணில் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு ஆகில உள்ள கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள டெம்பிள்களில் தரக்கூடிய தீர்த்தங்களையும் பிரசாதங்களையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்புகிற ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்ன, அதனோட சக்திகள் என்ன, அதனோட செயல்பாடுகள் என்ன, அதனோட நிலைப்பாடுகள் என்ன என்பதை ஈஸியாக உணரலாம். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.